அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தமிழ் புலவருக்கு நமது மன்னர் 1000 பொற்காசுகள் வழங்கியுள்ளார். அரச கட்டளை, அரச கட்டளை, இது அரச கட்டளை, அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகள் யாரும் பார்த்தது கூட இல்லையே. ஐயோ சொக்கா சொக்கா. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகளையும் யாரும் பார்த்தது கூட இல்லையே. ஐயோ சொக்கா சொக்கா. ஐயோ சொக்கா சொக்கா. எனக்கே கிடைக்கிறவை செய்தா சொக்கா சொக்கா. ஐயா புலவரே போயா. ஐயா புலவரே யார் என்னை அழைக்கிறது? பொசுவை அழைத்து கூட்டி சுந்தர தமிழ் பாட்டை விட்டு செந்தமிழ் வைப்பாடு புலவன்யா. அப்ப அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எங்க ஒரு வாட்டி பாடி காட்டுங்க. அந்த பாட்டை நான் உனக்கு எழுத தருகிறேன். அதை போய் மன்னரிடம் சமர்ப்பித்து நீ பரிசு தொகையை பெற்றுக்கொள். அவங்களை பாடிதான் காட்டு சொன்ன, எழுதிலாம் தரத்தேவல. எனக்கு புலமை மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை பரிசோதித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டே மாலை பார்க்கறியா? நான் பார்க்கதான் சுமாரா இருக்கேன். ஆனா என் புலமையை பத்தி உனக்கு தெரியாது. சரி கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன். எனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். கேளு. பசுமையும் பாறையும் பத்தி கேட்க போகிறேன். கேளு. காடும் காடு சார்ந்த இடமும் குந்தி, வயலும் மலை சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் மைதல், நதியும் பாலையும் பிரிந்த நிலம்